தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம் பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரிடம் சரணடைந்தால் உன்னிடம் எதுவும் நெருங்குவதில்லை. நீ தேவனோடு நெருங்கும்போது சாத்தான் தூர ஓடிப்போவான். நீ தெளிந்த புத்தியுள்ளவனாயிரு. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து நட. தேவனால் பிறந்த எவனும் தன்னைத்தானே காத்து கொள்வான், பாவம் செய்யான். உலகில் உலாவும் சாத்தானை விட உன்னில் இருக்கும் தேவன் பெரியவர். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே உனக்கு ஜெயத்தை கட்டளையிடும். ஜபமும் உபவாசமும் உன்னை தேவனோடு நெருங்க வைக்கும். பாவ அடிமைத்தனத்திலிருந்து உலகம் விடுபட உன்னையும் மோசேயைப் போல் எழுப்புவார். 400 பேரை கொண்டு பெரும்படையான அமலேக்கியரை வென்று தான் இழந்ததை மீட்டுக்கொள்ள தாவீதுக்கு உதவின தேவன் உனக்கும் உதவிடுவார். ஆனால் நாம் மண் என்பதை மறக்கக்கூடாது. அடிமையாக வந்து அதிபதியாய் மாறின யோசேப்பு போல் உனக்கும் நல்ல வாழ்வு தருவார். மரணம் காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு, எலியா போல் நாமும் சென்றிட வேண்டுதல் செய். ஆமேன், ஆமேன், ஆமேன்.